ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் தான் மைன்கிராஃப்ட். இந்த கேமோட பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கேமோட ஃபுல் கதை உங்களுக்கு புரியும். சரி வாங்க கேம் உள்ள போகலாம். போன பார்ட்டில் நம்ம இந்த கேவோட முடிச்சிருப்போம். சரி அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம் வாங்க. இது ஃபஸ்ட்டு இது மேலே ஏறி இருந்தோம். நமக்கு அப்போ எவ்வளோ ஒரே அரை ஆர்ட்டு தான் இருந்துச்சு. அதை வச்சு கஷ்டப்பட்டு எப்படியோ இங்கே ஏறினோம். ஃபஸ்ட்டு இந்த கேவில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டார்ச் வச்சிடணும். இது பார்த்திங்களா, இவன் தண்ணி சாம்பி இவனுங்களாம் தண்ணியில் மட்டும்தான் உயிர் வாழ்வானுங்க. நிலத்துக்கும் வருவானுங்க, ஆனால் ரொம்ப நேரம் இருக்க மாட்டானுங்க நிலத்தில். ஏன் மேக்ஸிமம் லேண்டில் தான் இருப்பானுங்க. ஸ்பான் ஆகிறதும் இது தண்ணியில் தான் இருப்பானுங்க இவனுங்க. சரி அங்கங்கே ஃபஸ்ட்டு டார்ச் வைக்கணும். அப்போ தான் இந்த மாப்ஸு ஸ்பான் ஆகிறது கொஞ்சம் குறையும். மாப்ஸ்னால் வேறு இன்னும் இல்லை, இவனுங்க மான்ஸ்டர்ஸ் இருக்கானுங்களே, இவனுங்க தான் இந்த கேமில் மாப்ஸ்ன்னுவானுங்க. சரி இந்த பக்கம் டார்ச்சு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ டார்ச் வைக்க முடியுமோ அவ்வளோ வச்சிடலாம். சரி இவன் இங்கே இருக்கான், இவன் எதுவும் பண்ணலை. இவன் பண்ணாத வரைக்கும் ஓகே. அடித்தா தான் வந்து அடிப்பானுங்க. இவன் நம்ம தண்ணி உள்ளே போனாலோ இல்லை நம்ம வந்து அவனுங்களை அடித்தாலோ தான் அடிப்பானுங்களே தவிர இல்லைன்னா அடிக்க மாட்டானுங்க அவ்வளோவா. லேண்டுக்கு தேடி வந்துடலாம். நம்ம தண்ணி உள்ளே போயிட்டோன்னா அவள் தான் நமக்கு கதை முடிஞ்சிச்சு. இவங்கெல்லாம் அடிக்கணும்னா கொஞ்சம் அறிவு யூஸ் பண்ணி எப்படியாச்சும் எல்லாம் ஒரு பிளான் பண்ணி அடிக்கணும். சரி இங்கே ஒன்று இப்படி ஒன்று வச்சிடலாமா டார்ச்சு? சரி வேறு 3 டார்ச் வச்சிட்டோம் ஒரே இடத்துல. சரி விடுங்க, டார்ச்சு போய் இப்படி ஒரு இதோ க்ரீப்பர் வேற. டி நீ ஏன்டா? ஓகே இவங்களாம் அது பாருங்க, கத்தி வச்சு வெட்டியே போட்டேன். க்ரீப்பர் நம்ம கையில் இருக்கிறது அயன் கத்தி. நம்ம என்ன ஸ்டோனில் இல்லை இது வுட்டில் வச்சுருந்தோன்னா அதுதான் நம்ம கதை முடிஞ்சிட்ருக்கோம். சரி இங்கே ஒரு இது இங்கே ஒரு டார்ச்சு. ஓகே இங்கே கொஞ்சம் இருட்டாகுது. இங்கே ஒரு டார்ச்சு. இங்கே போயிட்டு இப்படிலாம் போகலாம். அப்புறம் இந்த பக்கம் ஒரு வழி போகுது, போய் பார்க்கலாம் என்ன ஆகுது. கண்ணு கட்டின இவ்வளோ பெரிய கேவில் போய் அவ்வளோ சீக்கிரம் அயன் கிடைக்கல பற்றிங்க. வந்துட்டானுங்க பசங்க. போ என்னையும் அடிக்கிறேன். ப்ரோ பிளேயரா இந்த கேமில் நான். அவ்வளோதான் போட்டாச்சு. அடுத்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் ஃபுட்டை பாருங்கள், 3 ஃபுட்டு வந்துச்சு. போயிட்டு இங்கே ஒரு டார்ச் வை. என்டர்மேனு இவங்கிட்ட மட்டும் சிக்கிடக்கூடாது கைஸ். கொஞ்சம் இவன் நம்ம கண்ணு பார்த்தா தான் என்டர்மேனோட கண்ணை பார்த்தா தான் நம்ம வந்து அடிப்பான். அவனாக வந்து அடிக்க மாட்டான். இப்படி போயிட்டு இங்கே ஒன்று வச்சுட்டு இவனுங்க வேறு இவனுங்க தொல்லை தாங்க மாட்டிருக்கு. சரி இன்னும் ஒரு போயிட்டு இங்கே ஒரு டார்ச்சு. முடிஞ்ச அளவுக்கு நிறையா டார்ச்சை வச்சு விட்றலாம். இந்த கேவை கொஞ்சம் வெளிச்சமாகிட்டோன்னா போதும் நமக்கு. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இவனுக்கு ஸ்பான் ஆகிறதும் குறைஞ்சிடுவானுங்க. சரி இப்படி போயிட்டு இங்கே போனால் சரி நூறுரா வேறு கீழே வந்துட்டேன்னா இந்த உடச்சிட்டு இவன் வேறு குட்டி பையன். இவங்களாம் ரொம்ப டேஞ்சர் காய்ஸ். இவங்ககிட்டலாம் சிக்கணுன்னா அவ்வளோதான், நமக்கு சோழியமும் அவ்வளோ. 2 கும்பலாக வந்துட்டானுங்க பசங்க, செத்துரும். இந்த குட்டி சாம்பி வந்து பெரிய சாம்பியோட செம்ம ஸ்பீடாக இருப்பானுங்க. அதுதான் இவனுங்கிட்ட நமக்கு பிரச்சனையே. எப்படி தூங்கி எழுந்திரிச்சிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு ஃபர்னன்ஸில் வைக்கணுமா? இது மேலே நம்ம எங்கே அயன் கூட எடுக்கல ஒன்றுமே. போயிட்டு இதில் எதுவும் செய்கிற வேலை இல்லை. இந்த போயிட்டு கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இன்வென்ட்ரி ரொம்ப ஃபுல்லாகுது. ஓகே இதெல்லாம் வேணாம், கதவும் வேணாம். அடுத்து இது வச்சுட்டு ஸ்டாண்டு வேணாம். இது வச்சாச்சு. ஸ்டிக்கு வேணாம். எல்லாத்தையும் வச்சுட்டு நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஆர்மர் இருக்குது, அதனால் ஆர்மரும் வேணாம். வேறு இந்த ஸ்டோனெல்லாம் வச்சுக்கலாம். சாங்க
தேவையானதெல்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, நம்ம எடுத்த லெதருக்கு பூட்ஸு கூட நம்மளால் செய்ய முடியும். பூட்ஸு செய்யலாம், இருந்தாலும் லெதரை வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்க்குறேன். சரி வாங்க போயிட்டு எங்கடா அதை காணோம். அது இருக்குது ஸ்டிக்கு கொஞ்சம் செஞ்சுன்னு கொஞ்சம் நிறையவே செஞ்சுக்கலாம். ஓகே, போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இருக்குதே, அவ்வளோதான் வச்சு ஒரு 99 டார்ச்சா செஞ்சுக்கலாம். ஏன்னா டார்ச்செலாம் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். டார்ச் எல்லாத்தையும் நிறையா எடுத்துக்கலாம். டக்குன்னு ஆடுறா முடிஞ்ச அளவுக்கு நமக்கு தேவையான எல்லா டார்ச்சும் எடுத்துன்னு திரும்பி அந்த கேவுக்கே போயிட்டு சம்பவம் செய்யலான்னு இருக்கிறேன். வாங்க டக்குன்னு முடிஞ்சாச்சு. ஓகே, இது எடுத்து டார்ச்சு போகலாம். ஓகே போகலாம் வாங்க, வேகமாக போயேன்டா. இப்போ வேறு ஆமாம் வேகத்தில் போகிறான். ஓகே, இந்த மரம் தான் நம்மளுக்கு அடையாளமே. இந்த மரத்தை தாண்டி அந்த பக்கம் போனால் ஒரு கேவு வரும். இது இருக்குதா சின்ன கேவு. இந்த கேவுலேருந்து பின்னாடி போனால் நமக்கு தேவையான அந்த மலை வந்துடும். அவ்வளோதான். சரி அப்படியே வேகமாக போடா, ஸ்பீடாக. ஓகே, அந்த மேலே ஏறிட்டு நேராக இப்படி போயிட்டு அது அவங்க பின்னாடி கரெக்டாக அந்த மலையான தான் அது கேவு இருக்குது. டக்குன்னு வேகமாக போடா, வேகமாக. அது திரும்பி செத்துட்டேன்னா திரும்பி இந்த கேவுக்கு வரவே மாட்டேன். ஒரு வாட்டி ஓடி வர முடியல. நேராக போயிட்டு இந்த மரத்தாண்ட இந்த மரத்துக்கு பின்னாடி தான் இந்த கேவு இருக்குது. ஓகே, இப்படி போயிட்டு மேலே போயிட்டு மேலே ஏறா டக்குன்னு தான் ஏறேன்டா. ஓகே, இப்படி போயிட்டு இப்படி தானே போகணும் கேவுக்கு. ஆமாம், இப்படி தான் பார்க்கதானே அந்த இவன் தான் ஸ்கெல்டன்னு. டக்குன்னு நீங்கள் ஒரு டார்ச்சை வச்சு விட்றலாம். ஸ்கெல்டன் தானா டிஸ்பான் ஆகிடும். நேராக இப்படி கீழே போயிட்டு இங்கே ஒரு டார்ச்சு, கீழே போயிட்டு கீழே குதிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. நேராக அதில் குதிக்க முடியுமான்னு தெரில. பார்த்து இப்படிக்கா போய் நேராக நான் நினைக்கிறேன் இவன் வேறு பின்னாடி வந்து வச்சு விட்டான். கஷ்டப்பட்டு ஐயோ அறார்ட்டு தான் இருக்குது. டக்குன்னு போ நேராக அந்த தண்ணியை தாண்டி போயிட்டு இப்படி போயிட்டு எப்பயும் போல தான் மேலே ஏறிப்போம். இவனுங்க தொல்லை தாங்க முடியல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு நம்ம அந்த தண்ணிக்கு வந்த உடனே வந்துட்டான் பார்த்தீங்களா பையன். என்ன அடியாதான் அவ்வளோ என்னடா சந்தோஷம் உங்களுக்கு. ஓகே, இப்போதைக்கு இங்கே நின்று கொஞ்சம் அப்படியே ப்ரெட்டு சாப்பிட்லாமா இல்லை செத்துட்டு நேராக போயிட்டு வீட்டுக்கே போயிட்டு ஸ்டெப் மைனிங் பண்ணலாமான்னு சரி சாப்பிட்றலாம் கொஞ்சம் பார்த்துட்டு. ஓகே, இங்கே அவனை வச்சுருக்கானா இல்லை சுற்றி வர இருட்டாக இது. நம்ம அவ்வளோ டார்ச் வச்சோம், அப்பயும் இந்த கேவ் இன்னும் இருட்டாக தான் இருக்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய கேவ். இவ்வளோ பெரிய கேவ்லேருந்து நம்ம கஷ்டம்தான் கொஞ்சம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம எவ்வளோ டார்ச் வச்சோம். அதான் பாருங்கள், அங்கே ஒரு டார்ச் அங்கே ஒரு டார்ச்சுன்னு. அப்பயும் இந்த கேவ் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா யோசிச்சுக்காங்க. சரி, இப்போதைக்கு அங்கே பாருங்கள் ஏதோ கோல்லாம் இருக்குது. இது பாருங்கள், இது எனக்கு சுற்றி கண்ணில் அந்த அயனு டைமண்டு கோல்டு எதுவுமே தெரில. சரி, நானும் இது வெயிட் பண்ணுகிறேன். இவனுக்கு எப்போ தான் பசி வரும், சரி சாப்பிட்டு போகலான்னு செத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நேராக போயிட்டு ஸ்டெப் மைனிங்கே பண்ணலான்னுக்கிறேன். ஓகே, ஸ்டெப் மைனிங்கே ஓகே, இந்த இடம் ஓகேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இப்படி கீழே போயிட்டு அப்படியே வேகமாக வடைடா இங்கே ஒரு வடை மேலே பின்னாடி நம்ம பாதை மேலே போகிற மாதிரி ஒரு பாதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டெப் மைனினா ஒன்றும் இல்லை, படிக்கட்டு மாதிரி அப்படியே நம்ம கீழே அப்படியே மைண்ட் பண்ணினே போக வேண்டியதுதான், படிக்கட்டு ஷேப்பில். ஓகே, இப்போ என்ன பண்ணோன்னா ஓகே அப்படியே வேகமாக ஒன்று மைண்ட் பண்ணி கீழே போக வேண்டியதுதான்.
பாருங்க ஸ்டோனே கொஞ்சம் ஸ்பீடாக தான் வெட்டுது. அயனுக்கெலாம் நம்ம இப்போதைக்கு எடுக்க வேணாம். நம்ம அயன் ஆல்ரெடி ஷார்ட் ரேஞ்சில் இருக்குது. போய் அயன் பிக்காக சேர்த்து அதை வேஸ்ட்டு பண்ண வேணாம். நேராக அப்படியே கீழே போக வேண்டியதான். போயிட்டு கீழே இங்கே வச்சுட்டு ஓகே இங்கே ஒரு டார்ச் இப்படி வச்சுட்டு அப்படியே போயிட்டு இது ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வெட்டு இப்படி ஒரு அடி, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. வயசுலாம் பார்க்க போர் அடிக்கும். நான் கொஞ்சம் ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணிடலான்னுக்கிறேன். ஓகே டக்கு டக்குன்னு போகலாம். இப்போ போகிற வரையில் எனக்கு கொஞ்சம் அயன்லாம் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் எடுத்துக்கினேன். எடுத்துருந்தேன் இப்போ போயினுங்க. அது பிறகு போயிட்டு இன்னும் கொஞ்சம் இங்கே இப்படி ஒரு டார்ச் வைக்கலாம். என்னன்னு தெரில கைஸ், ரொம்ப நேரமாக ஏதோ அந்த ஸ்லைம் பையன் இருக்கிற மாதிரி சவுண்டு வந்துன்னே இருக்குது. அதுதான் பார்க்கலான்னு நினச்சா அதுக்குள்ளே ஒரு பார்த்தீங்களா இவன் சவுண்டு தான். இவன் பேர் தான் ஸ்லைமு. இவனோட சவுண்டு தான் எனக்கு அப்போதுலேருந்து வந்துன்னே இருக்குது மேலேருந்தே. ஓகே இவனை எப்படியாச்சும் இன்றைக்கி போட்டு தரணும். ஏய் இல்லை இல்லை, இவனை வச்சா நம்மளுக்கு ஸ்லைம் கிடைக்கும் கைஸ். அதை வச்சு ஸ்டிக்கி பிஸ்டன் செய்யலாம். ஆனால் என்ன இவனை அடிக்க சின்னதாயினே போவானுங்க. இந்த பாருங்க டானா. ஓகே இவனு சாவு. நீன சாவு. ஓகே நீன சாவு. இவன் மேலே ஏறுறதுக்கே இங்கே ஒருத்தன் கஷ்டப்படுறான். நீன சாவு. அதுக்கடுத்து வேறு எவனை வச்சுருக்கீங்களாப்பா தம்பி? இல்லையே அவ்வளோதான் இருக்கானுங்களா என்ன? ஒரு ஸ்லைம்லேருந்து இவ்வளோ பேர் தான் உருவாவானுங்களா என்ன? இது இங்கே இருக்கான் பாருங்க. ஓகே ஸோ இப்போ அடுத்து இவன் மேலே படவே மாட்டிருக்கு. ஏண்டா இங்கே தானடா இருக்கான் இவன் சார். கைஸ் அங்கே பின்னாடி என்ன இருக்குது பார்க்குறீங்களா? தெரிதா? அதோ அந்த இடத்துல இருங்க. ஃபஸ்ட்டு இவனை அடிச்சுட்டு போயிட்டு காமிக்கிறேன். இதோ இதுதான் சொன்னேன். தெரியுதா என்னன்னு? டார்ச் வச்சுட்டு இப்படியே இப்படி ஏற முடியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது தெரியுதா? கோல்டு கைஸ், கோல்டு. அது ஒன்றும் இல்லை 2 கோல்டு. எவ்வளோ லக்கு. கோல்டெல்லாம் கிடைக்குது எவ்வளோ ரேர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நம்ம இங்கே அயனே கிடைக்க மாட்டிருக்கு. நம்ம அவ்வளோ நேரமாக கஷ்டப்பட்டு இருந்தோம். கோல்டு சும்மாவா? அது இங்கே பாருங்கள். எப்போ இங்கே பாருங்கள் என்னன்னு தெரியுதா? இது ரெட் ஸ்டோனு. இதை வச்சு நம்ம அந்த மிஷின்லாம் செய்யலாம். ஸோ அது எப்படி நம்ம இங்கே வாழ்த்தில் கரண்ட் வச்சு மிஷின், அது மாதிரி இந்த கேமில் இதுதான் கரண்ட்டு. ஓகே இது ஒன்று, இது ஒன்று. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ரெட் ஸ்டோன்லாம் ரொம்ப முக்கியம். இந்த இங்கே ஒன்று இருக்குது சைடில். கீழே இல்லை. இப்படி போயிட்டு மேலே ஏறிடலாம். டேட்டு போட்டு மேலே ஏறிடலாம். இங்கே ஒரு அயரு. இது கொஞ்சம் நம்ம நல்லது தான், நல்ல லூட்டு தான். இங்கேருந்து இந்த அயனை எடுத்துகிட்டு உடச்சி உள்ளே ஏதாச்சும் இருக்கா இன்னும் இருக்குது. உள்ளேருந்து இந்த அயனை எடுத்துகிட்டு இங்கே போனால் இந்த பக்கமாக அயனு. எத்தனை அயனுடா? இங்கே போனால் இன்னும் ஒரு அயனு. சரி விடுங்க. அயனெல்லாம் வேஸ்ட்டு சொல்லிட்டு அப்படியே விட்டுலாம் போகவே கூடாது எப்பயுமே. ஓகே இது இங்கேயும் ரெட் ஸ்டோனு பார்த்தீங்களா? அதுதான் ரெட் ஸ்டோனெல்லாம் ஓரளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு இந்த வழி இந்த பக்கம் அடைச்சி விட்டுட்டு அப்படியே நம்ம கீழே தோண்ட ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், நேராக அப்படியே தோண்டின்னு போக வேண்டியதான் கீழே. அப்படியே ஏதாச்சும் கொஞ்சம் டைமண்டு கிடச்சா கொஞ்சம் சாக்ரிஃபைஸாக இருக்கும், மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். விட்டாச்சு காய்ஸ். லேப்பிஸ் காய்ஸ், என்ன இந்த இடம் ரொம்ப நல்லதாக இருக்குது. லேப்பிஸ்னால் அந்த என்சாண்ட் பண்ணலாம் இதை வச்சு. அதான் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாத்தையும் இது லேப்பிஸ் வச்சு என்சாண்ட் பண்ணணுன்னா நமக்கு வந்து அப்படியே அது அப்கிரேட்டாக மாறும். அதாவது பவர் ஏறும். இப்போ அயன் பிகாக்ஸே இப்போ அப்கிரேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, செம்ம. அதாவது நார்மல் அயன் பிகாக்ஸோட ஸ்ட்ராங்காகிடும். பாருங்கள் இதெல்லாம் உடச்சி நான் அப்படியே போக வேண்டியதுதான். அப்படியே கீழே திரும்பி இதை உடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கும்னு தெரியும். அதனால் இது கொஞ்சம் ஸ்பீட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். இது வேகமாக 24x ஸ்பீடில் ஓடி நிற்குது. இப்போ டக்குன்னு உடை காய்ஸ். அது என்னன்னு தெரியுதா? நான் டார்ச் செய்கிறேன் காய்ஸ். டைமண்ட்
இது எவ்வளோ ரேரு டைமண்டெல்லாம் நான் வச்சுக்கோங்க. கோல்டு 2 தான் கிடச்சிச்சு. டைமண்டு பாருங்க கைஸ் 3 டைமண்டு. நீலாம் போடா, நீலாம் எனக்கு தேவையில்லை. டைமண்டுக்கு இல்லாத இன்வென்ட்ரியா? 4 டைமண்ட், 5 டைமண்டு கைஸ். எப்பா 6 டைமண்டு கைஸ். நம்பவே முடியல, 6 டைமண்ட் ஒரு இடத்துல கிடைக்குது. எப்பயுமே டைமண்டெல்லாம் 1 கிடைக்கும், இல்லை 2 கிடைக்கும். 6 டைமண்டு நமக்கு போய் கிடச்சிருக்கு பாருங்க கைஸ். போடி என்னாம லூட்டு டக்குன்னு உடைய வேண்டியதான். திரும்பி ஸ்பீடு வர பண்ணிடுறேன். ஓடி இன்னும் உடை வேகமாக உடை நல்லா வேகமாக உடச்சின்னு போயிட்டு போகிறவள்ள கொஞ்சம் ரெட் ஸ்டோன்லாம் கிடச்சிச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே கீழே அது பெட்ராக் வந்துச்சு. இந்த பெட்ராக நம்ம எவ்வளோ பெரிய பிகாக்ஸ் வச்சுருந்தாலும் உடைக்க முடியாது. அதனால் இதை இப்படியே போட்டு அப்படியே ரிட்டன் சைடில் கொஞ்சம் உடச்சி பார்க்கலாம். பிகாக்ஸ் கூட இல்லை, நேராக மேலே போயிட்டு ஸ்பீடாக போடா வேகமாக போடா. மேலே வந்தாச்சு. மேலே போயிட்டு ஓகே வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிகாக்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு போகலாம். நைட் ஆகலை, தூங்க முடியாதுன்றானு. சரி இப்போதைக்கு போயிட்டு நம்ம இன்னும் ஒரு டைமண்ட் எடுத்தால் போதும் கைஸ். சரி நம்மக்கிட்ட இருக்கிற அயன் எல்லாத்தையும் கொஞ்சம் உருக போட்டு இதில் போயிட்டு என்ன இருக்குது கோபிள் ஸ்டோன் எல்லாம் இன்வென்ட்ரி கொஞ்சம் காலி பண்ணிட்டு போகலாம். ஓகே நீங்கள் போ நீங்கள் போ நீனும் இங்கே போ. ஓகே நீ சீடெலாம் இதுக்கு தான், ஸ்லைம் எடுத்து உள்ள வை. ஓகே அப்புறம் வேறு என்ன, ரெட் ஸ்டோன் எடுத்து உள்ள வை. சரி எல்லாம் எடுத்து உள்ள வை. சாப்பாடெலாம் நம்ம இப்போ முக்கியமே இல்லைப்பா. இப்போ வேணா ஒரு ப்ரெட்டு மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா சாப்பாடெல்லாம் நம்ம இப்போ அவ்வளோலாம் உள்ளே போனால் கேவுக்கா நம்ம போகிறோம். அதனால் எடுத்து நீங்கள் இப்போ ஓகே டார்ச் எடுத்து இங்கே வச்சுட்டு ஒரு டார்ச் போதும். கையில் ஆக்ஸெல்லாம் எடுத்தால்தான் பக்காவாக ரெடி ஆகிடுச்சு கைஸை பற்றி. ஓகே இங்கே போயிட்டு கொஞ்சம் ஸ்டோன் மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா எங்கேயாச்சும் போனோன்னா போடுறதுக்கு யூஸ் ஆகும். போயிட்டு இதில் போயிட்டு இந்த பாருங்க ஸ்டோனில் கொஞ்சம் பிக்காக்ஸ், இன்னும் ஒரு பிக்காக்ஸாக செஞ்சுக்கலாம். பாருங்க நம்ம டைமண்ட் வச்சு நல்லா செய்யலாம். ஹெல்மெட் நம்மக்கிட்ட இருக்கிற டைமண்டுக்கு இப்போ ஹெல்மெட்டே செய்யலாம் நினச்சா. ஆனால் நான் செய்ய மாட்டேன். என் டைமண்டெல்லாம் எவ்வளோ ரேரு. கொஞ்சம் நம்ம ஒரு 30 இல்லை 40 டைமண்ட் எடுத்துட்டோன்னா ஹெல்மெட்லாம் செய்யலாம். சரி இங்கே போயிட்டு கொஞ்சம் அயன் எவ்வளோ உருகி இருக்குது, 10 அயன் உருகி இருக்குது இப்போதி. சரி அப்படியே போக வேண்டியதுதான். போயிட்டு நம்ம வீடு வாங்க அழகாக இருக்குல்ல. ஓகே இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அயன் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அயனெல்லாம் எடுத்தாச்சு. ஹெச்பி கிடச்சிச்சு, ஒரே ஒரு அயன் தான். அந்த அயனும் மெல்ட் ஆகிடுச்சு. ஓகே இது கோல்டை போட்டு போயிட்டு அயனில் அயனு ஓகே அயனில் ஒரு செஸ்ட்டு பிளேட் மட்டும் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே செஸ்ட்டு பிளேட் செஞ்சாச்சு. அயனில் பிக்காக் செய்யணும், அதுக்கு நமக்கு ஸ்டிக்கு இல்லையா. ஓகே முடிக்க போயிட்டு இன்வென்ட்ரியில் போயிட்டு எங்கே பார்த்து ஓகே இதை செஸ்ட் பிளேஸ்ட் எடுத்துகிட்டு அவனை அடிக்கிறான். அதுக்குள்ளே நம்ம நேரமாக இப்போ நேரமே சரியில்லை. கரெக்டாக மழை நிற்கிது, கரெக்டாக வரும். போயிட்டு செஸ்ட்டு பிளேட் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கணும். செஸ்ட்டு பிளேட்லாம் எப்பயுமே வேஸ்ட்டே பண்ணக்கூடாது, இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளுறானு. நம்ம செஸ்ட்டு பிளேட்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கேவுக்கு போகும்போது வேணால் போட்டுன்னு போகலாம். இன்னும் இப்போ கேவுக்காக போகிறோம். ஆனால் இப்போதைக்கு நம்ம அதுக்கெலாம் தேவையில்லை. கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துன்னு
நேராக அப்படியே இன்னும் நவர் மாட்டேன் வண்டி நவர்றா கதவே தரகலையா கதவை ஃபஸ்ட்டு மூடிட்டு திரும்பி அதுக்குள்ளே போனதான் வேகமாக போடா அப்போ அதுதான் உள்ளே வந்தாச்சு. அப்படியே டார்ச் ஒன்று இங்கே வச்சுட்டு ஓகே இதை அப்படியே நேராக தோண்டி நான் அப்படியே போக வேண்டியது தான். வேகமாக ஓடை இன்னும் உடச்சிட்டு நேராக போனால் அதுக்குள்ளே இன்னொரு டைமண்டு. நம்ம இன்றைக்கி நேரம் செம்மையாக இருக்குது. இதில் எத்தனை டைமண்டு கிடைக்குது. சைடில் பாருங்கள் இன்னொரு டைமண்டு. நமக்கு நேரம் இன்றைக்கி சூப்பராக இருக்குது. டைமண்டாக கிடைக்குது நமக்கு போயிட்டு இன்றைக்கி டக்குன்னு ஓடை வேகமாக உடச்சா நல்லது. ஓகே அப்படியே நேராக வெட்டின்னு அப்படியே நம்ம பண்ண போக வேண்டியது தான். ஏன்னா இன்னும் எனக்கு ஒரு 3 டைமண்டு கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்க. அழகாக நான் டைமண்ட்லேயே ஒரு செஸ்ட் பிளேட் செஞ்சுட்டு டைமண்ட் பிக்காக்ஸும் ஒன்று செஞ்சிடுவேன். ஓகே உடைக்க வேண்டியதான் நேரம். அதான் கைஸ் நான் திரும்பி ஸ்பீட் ஆட் பண்ணிடுறேன். அவங்களாம் பார்த்தா போர் அடிக்குன்னு தெரியும். உடைக்கிறதெல்லாம் பார்த்துனே இருந்தான் எடுக்கிறதெல்லாம் ஸ்பீட் பண்ணி பாருங்கள். லேப்பிஸு ரெட் ஸ்டோன்லாம் நிறைய கிடச்சிச்சு பாருங்கள். எவ்வளோ நேரம் இது 1 மணி நேரம் வீடியோ. நான் உங்களுக்கு 34x ஸ்பீடில் வச்சு காமிச்சேன். அதனால தான் உங்களுக்கு தெரியுது. இந்த கேவ் ரொம்ப நம்மளுக்கு நல்ல கேவாக இருக்குது. சுற்றி இங்கே டார்ச் வைக்காமல் விட்டா ஸோ வேஸ்ட்டு தானே. நேராக உள்ளே போய்ட்டு வீட்டு உள்ளே போயிட்டு ஓகே நம்ம தூங்கி ஏஞ்சிட்டு காலையில் என்ன பண்ணலான்னா ஒரு வீடு கட்டலாம். சரி இப்படி போயிட்டு அப்படியே இப்படி போயிட்டு இப்படி படுக்க வேண்டியதான். கண்ணை மூடி தான் சேர்த்து ஓகே ஏஞ்சிட்டு அப்படியே நேரம் கைஸ் நான் என்ன ஆயிடுச்சுன்னா ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சேன். அப்படியே நான் பாட்டுன்னு கட்டினேன்ட்டேன். கட்சியில் பார்த்தா ரெக்கார்டே ஆகலை. அதுக்கப்புறமா ரெக்கார்டு இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறமா தான் தெரியுது என்ன நம்ம ரெக்கார்டே பண்ணலன்னு. அதே நம்ம இப்போதைக்கு இவ்வளோ வுட்டு போட்டு வச்சுருக்கோம். இந்த சைடில் இப்படி கொஞ்சம் வுட்டெலாம் போட்டு அப்படியே மேலே ஏறி இதுதான் கைஸ் இதுதான் நம்மளோட புது வீடு. இனிமேல் நம்ம இந்த வீட்டில் தான் இருக்க போகிறோம். அது உண்மையிலே வீடெல்லாம் கிடையாது. சும்மா நமக்கு சேஃப்டிக்காக அதை செஞ்சால் தான். வீடுனா நான் எடுத்து கட்டிட்டு காமிக்கிறேன் அப்படி இருக்கணும். ஓகே இது என்னென்னா அண்டர் கிரவுண்டில் வீடு கட்டலான்னு முடிவு பண்ணேன். அதனால தான் இது மாதிரி சுற்றி வுட்டெலாம் போட்டு அப்படியே வுட்டு போட்டு மேலே ஏறு ஓகே வுட்டு போட்டாச்சு. சாப்பாடு எடுத்து வந்து சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் மேலேருந்து கீழே குச்சி வுட்டு போட்டு எழுத்தே போச்சு. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடை கொஞ்சம் சூப்பராக கட்டிட்டு பார்க்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா 4 வகையான வுட்டு போட போகிறேன் இந்த வீட்டுக்கு. அங்கே ஒரு வுட்டாக அதையே கொஞ்சம் பிளாங்க்ஸாக மாற்றிங்க போடுறேன்னா இப்போ இந்த நேரம் மேலே வச்சு மேலே வரலாம் இப்படி வச்சு இங்கே வுட்டா இப்படி போட்டு இப்படி இங்கே வச்சு இப்படி நேரம் அந்த மேலே கரெக்டாக ஏன் பண்ணி வச்சு போட முடியல. ஓகே இங்கே வச்சுட்டு இங்கே இப்படி விட்டு இது லாஸ்ட்டாக இங்கே வச்சுட்டு ஓகே அவ்வளோதான். இந்த வுட்டு காலி ஆயிடுச்சு. சரி விடுங்க இப்போதைக்கு போயிட்டு இப்போ தான் நம்ம வீட்டுக்கு தான் போய் ஆகணும். அதனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு என்ன வுட் இருக்குது. கோபிள் ஸ்டோன் இருக்குது. ஓகே இந்த வுட்டு இருக்குது. இதை கொஞ்சம் அப்படியே பிளாங்க்ஸாக மாற்றி இந்த சைடில் அதான் போடலான்னுக்கிறேன். அது மேலே அப்படியே ஏறி போயிடலான்னுக்கிறேன். சரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் டக்குன்னு. ஓகே எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்படி போயிட்டு இந்த மேலே போடுறோம். மேலே பட மாட்டிருக்கு. அவ்வளோதான் இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். இந்த பாருங்க அங்கே ஒரு கலர் வுட்டா இந்த வுட்டே அப்படியே வீடு ஃபுல் பண்ணிடலான்னுக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் படிக்கட்டு தான் வரப்போகுது. படிக்கட்டு சைடில் எந்த வுட்டு வச்சா என்ன அதெல்லாம் யாரும் கண்ணுக்கு தெரியாது. அதனால் அப்படியே விட்டுலான்னுக்கிறேன். இந்த வேறு ஏன் வச்சு போடுற காசு வேறு அது இப்படின்னு நான் போட்டுடலாமே. அது ஏன் வச்சு போடுறது. ஓகே இப்படி போட்டு இப்படி வச்சுட்டு இப்படி ஒன்று இங்கே மேலே வச்சு அப்படியே கீழே அப்படியே திரும்பி அப்படியே மேலே வச்சு அப்படியே கீழே
திரும்பி அப்படியே மேலே வச்சு அப்படியே கீழே திரும்பி அப்படியே மேலே வச்சு அப்படியே கீழே தான் இந்த ஒரு ரெண்டு முடிச்சாச்சு. இந்த ஓரத்தில் இந்த லாஸ்ட்டில் போடுறது தேவையில்லாதது தான், இருந்தாலும் போட்டு வைப்போம். ஏதாச்சும் கிரீப்பர் வந்து வெஸ்ட்டானா அப்போதைக்கு யூஸ் ஆகும் தான் போட்டுன்னுக்கிறேன். ஏன்னா அது பாருங்களேன், அது மறைஞ்சிச்சு பார்த்தீங்களா உள் பக்கம், அதனால் அது தேவைப்படாது தான், இருந்தாலும் போடுவோமே தான் போட்டுன்னுக்கிறேன். ஓகே, இங்கே வச்சுட்டு இப்படி வச்சு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று திரும்பி அப்படியே ஃபுல் பண்ணிட்டு திரும்பி அப்படியே இதை ஃபுல் பண்ணு. ஓகே, இப்படி பண்ணிட்டு இங்கே திரும்பி இப்படியே போயிட்டு அப்படியே இப்படி நேரி இங்கே இங்கே வந்துட்டு இப்படி அதுதான் விட்டு காலியாக போகுது. இன்னும் 10 தான் இருக்குது. அப்படி மேலே ஏறிட்டு இன்னும் ஒரு 2 இருக்குது. இப்படி கீழே வந்துட்டேன். சரி, இந்த 2 போட்டு நம்ம கையில் என்ன இருக்குது, இந்த உண்டே கொஞ்சம் இருக்குது, 8 இருக்குது. இந்த 8 போட்டு இப்படி மேலே ஏறிட்டு அவ்வளோதான். மேலே ஏறிட்டு இதோ இங்கே இப்படி ஒன்று போட்டு இங்கே போயிட்டு இங்கே ஒன்று அப்படி அந்த பக்கம் சுற்றி வந்து அந்த பக்கம் அங்கே ஒன்று போட்டுடலாம். ஓகே, இப்படி போய் இங்கே போயிட்டு இங்கே ஒன்று அவ்வளோதான். நம்மக்கிட்ட இருக்கிற வுட்டு வச்சு எல்லாம் பண்ணியாச்சு. இன்னும் நம்மளுக்கு வுட்டு பத்தலை. நம்ம போயிட்டு ஃபஸ்ட்டு வுட்டு எடுத்துன்னு வருவோம். டக்குன்னு இப்படி மேலே போயிட்டு வீட்டை திறந்து எக்ஸ் ஏதாச்சும் இருக்குதா எல்லாம் செக் பண்ணிட்டு, எக்ஸ் நம்ம கையிலே இருக்குது. ஓகே, அதனால் இப்படி மேலே போயிட்டு அது ஒருத்தர் தான் மரங்கள் போயிட்டு அந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டு வர வேண்டியதுதான். நேரம் மலை ஏறி போக வேண்டியதுதான். எனக்கு இந்த மலை ஏறுறது தான் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. செம்ம டென்ஷன் பண்ணிடுறானே இந்த மலை ஏறும்போது. கோல்ட் ஸ்டோன் வேணாம், டேர்ட்டு போட்டு அப்படியே ஏறிடலாங்க. இது வேறு செடி மேலே ஏறிட்டு அப்படியே மேலே ஏறி நம்ம கோல்ட் ஸ்டோன் இந்த பூ வேறையா, அந்த பூ வேறு இப்போ உடையணுமா. இப்படி மேலே ஏறி இப்படி மேலே ஏறி இப்படி போயிட்டு இப்படி ஏறி அவ்வளோதாங்க. மேலே வந்தாச்சு. ஓகே, நம்மளால் வேண்டிய அளவுக்கு ஒரு நிறையா மரத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஒரு லேயர் தான் இருக்குது, இன்னும் போதும், கொஞ்சம் எடுத்துக்கலாம். அப்புறமேட்டுக்கு ஏதாச்சும் உடச்சிட்டு ரெடி பண்ணணுன்னா யூஸ் ஆகும். ஓகே, இந்த மரத்தையும் எடுத்துகிட்டு இங்கே போயிட்டு இந்த மரத்தையும் எடுத்துகிட்டு நம்மளோட ஹெல்த்தை பார்த்தீங்களா, 2 ஆர்ட்டு, அதுவும் 2 கூட முழுசாக இல்லை, 1.5 தான் இருக்குது. சாப்பாடும் பாருங்கள், 3 சாப்பாடு வேலை ஆகிட்டுருக்கு. இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இன்வென்ட்ரி வேறு ஆனால் ஃபுல்லாகிடுச்சு. இப்படி போயிட்டு இந்த மரத்தை கொஞ்சம் நிறையா வெட்டி எடுத்துக்கலாம் மேலே. இது அந்த ஓக்குட்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஆப்பிள் மரம்னு சொல்லுவாங்களே, ஆமாம், இதுலேருந்து ஆப்பிள் கிடைக்கும் நமக்கு. இதுமாதிரி இதை வெட்டி விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஆப்பிள்லாம் அப்படியே கீழே விழும். ஓகே, இப்படி போயிட்டு இங்கே ஒரு வாடை, இங்கே ஒரு வாடை, இப்படி மேலே கொஞ்சம் இருக்குது, மேலேயும் உடச்சாச்சு. சைடில் எதுவும் இல்லை பார்த்தீங்களா, மரத்து உள்ளேருந்தே நம்ம உடச்சின்னுக்கிறோம். இப்படி போயிட்டு அப்படியே கீழே உடச்சினே போக வேண்டியதான். ஒன்று அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்படி மேலே ஏறிட்டு இதுதான் கடைசி மரம்னு நினைக்கிறேன். ஓடே மரத்தை உடச்சிட்டு மேலே உடச்சாச்சு. இப்படி வந்துட்டு அந்த மரம் அதெல்லாம் கஷ்டம். சரி, இப்படி டேட்டு போட்டு ஏறி போயிடலாம். இங்கே ஒரு டேட்டு, இங்கே ஒரு டேட்டு, இங்கே ஒரு டேட்டு, அதுதான் மேலே பார்த்தீங்களா ஆப்பிள்லாம் கீழே வந்திருக்கு. அதுக்குள்ளே இருட்டவே ஆரம்பிச்சிச்சு கைஸ். ஓகே, இந்த பக்கம் நிலா வந்துச்சு, அந்த பக்கம் சூரியன் வந்துச்சு, கேவ் ஒரு பக்கம் வந்துச்சு.
தேவையான பொருள்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. அப்படி நேராக நம்ம வீட்டுக்கு இப்படி குச்சி அப்படி போனால் செத்துட்டோம். நம்மகிட்ட இருந்தது 1.5 ஹார்ட்டு தான். இப்படி போய்ட்டு அப்படியே தூங்கி ஏஞ்சிட்டு அதுதான் வந்தாச்சு. இப்படியே அப்படி போயிட்டு நேராக இங்கே போயிட்டு கீழே அப்படியே டப்புன்னு அப்படியே கீழே ஊற்றிக்கணும். எப்படியே டப்புன்னு போயிட்டு அப்படியே நேராக இங்கே இந்த பக்கம் அது வேறு அந்த ஷேப்பில் வந்துடுது. நேராக இப்படி கீழே ஓகே இப்படி வச்சு இப்படி நேராக கீழே ஒன்று லாஸ்ட் வரும். இப்படி வச்சு அப்படியே இப்படி நேரம் அவ்வளோதாங்க. பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே அடுத்து இங்கே இதை உடச்சிட்டு இப்படி பார்த்த மாதிரி வச்சு அப்படி தான் உழுது விடுங்க, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி போயிட்டு அவ்வளோதான். சரி இந்த இடத்துல அப்படியே மேலே இதை உடச்சிட்டு இந்த இடத்துல அப்படியே பிளாங்க்ஸ் போட்டு மேலே ஏறியா டக்குன்னு போய் பிளாங்க்ஸு சைடாக போதும். ஒரு 9 பிளாங்க்ஸ் உட்டு வேற கீழே வந்து தொலையுது. போயிட்டு இந்த பூவெல்லாம் எதுக்கு கையில் வச்சுன்னு போட்டு அப்படியே மேலே ஏற வேண்டியதான். மேலே ஏறிட்டு அவ்வளோதான். இந்த பக்கம் போயிட்டு எங்கே இதோ தப்பாக வந்துச்சு. ஓகே இங்கே வந்துட்டு இப்படி வச்சு இங்கே ஒன்று இன்னும் இங்கே இப்படி மேலே ஏற்றி இங்கே அவ்வளோதான் கைஸ். பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட வீட்டோட கீழ்ப்பாகம். இப்போ போயிட்டு நேராக போயிட்டு படிக்கட்டு மட்டும் செஞ்சு ஏற்ற வீட்டுள்ள இப்படி போயிட்டு ஓகே எங்கே அது இதை வேறு மேலே போட்டு விட்றோம். இது வந்து ஸ்டோன் கட்டர். இதில் செஞ்சோன்னா நம்ம நார்மலாக ஆகிற கோபிள் ஸ்டோன் நார்மலாகவே நிறையா கோபிள் ஸ்டோன் ஆகும். இதில் ஒரே ஒரு கோபிள் ஸ்டோன் போகும். ஓகே நம்மகிட்ட இப்போ கோபிள் ஸ்டோன் இருக்குதா, எடுத்து இங்கே வச்சிங்கன்னா அதை பாருங்க படிக்கட்டு. ஓகே 19 படிக்கட்டா. ஓகே போய்ட்டு தேவையில்லாதது என்ன இருக்குது சீடெல்லாம் எடுத்து கையில் வச்சுனுங்கிறோம். சீடை எடுத்து கீழே போட்டு இண்டிக்கா போயிட்டு அப்படி கீழே குதிச்சு இங்கே இப்படி ஒரு படிக்கட்டு. அவ்வளோதான். இங்கே ஒரு படிக்கட்டு இப்படி வச்சு இது இந்த பக்கம் பார்த்த மாதிரி விழுதா. ஐயோ இதை உடச்சிட்டு இப்படி வச்சு ஒழுங்காகவே இல்லை மாட்டிருக்கு. சரி நம்ம இல்லாட்டி கீழே டப்பா வச்சுட்டு அப்படியே போட்டோம். அதெல்லாம் எங்கே ஒரு கோபிள் ஸ்டோன்னு எடுத்து இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு 2 கோபிள் ஸ்டோனு கீழ் பக்கம் பார்த்த மாதிரியே விழுது. உடச்சிட்டு இவங்க பின்னாடி போயிட்டு இப்படி ஒரு கோபிள் ஸ்டோனு கீழே போட்டேன். அவங்க என்னன்னு தெரியல, இந்த படிக்கட்டு கட்டுறது சரியாகவே இல்லை. இப்படி ஒன்று 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 இங்கே ஒரு கோபிள் ஸ்டோனு இங்கே ஒரு கோபிள் ஸ்டோனு இங்கே ஒன்று படிக்கட்டு இப்படி ஒரு படிக்கட்டு அது கீழே ஒரு கோபிள் ஸ்டோனு இப்படி ஒரு கோபிள் ஸ்டோனு இங்கே ஒரு கோபிள் ஸ்டோனு இங்கே ஒரு கோபிள் ஸ்டோனு அது கீழே ஒரு கோபிள் ஸ்டோனு இங்கே ஒரு கோபிள் ஸ்டோனு இந்த படிக்கட்டு எடுத்து இந்த பக்கம் பார்த்த மாதிரி வந்துடுச்சு. படிக்கட்டு எடுத்துகிட்டு இங்கே ஒரு படிக்கட்டு இங்கே ஒரு படிக்கட்டு. ஓகே அவ்வளோதான். நம்மளோட படிக்கட்டு வந்து ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு.
இப்போ அப்படியே மேலே போயிட்டு இந்த சைடில் ஒன்று கட்டலான்னுக்கிறேன். நான் இது கட்டி விட்றேன். இது என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் நிறையா பேர் இதை கமெண்ட். இதையும் அந்த வீடு காட்டுறதோட சேர்த்து இதையும் அடுத்த பாட்டில் சேர்த்து கட்டி வச்சிடலாம். சரி ஓகே. இப்படி கட்டிட்டு இப்படி போயிட்டு கீழே பார்த்த மாதிரி போட்டேன். ஓகே. இப்படி போட்டு படிக்கட்டு எடுத்து இப்படி கீழ் பக்கம் இப்படி ஒன்று இப்படி போயிட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அவ்வளோதான். வேணாம் இங்கே போடலாமா? போடலாம். ஆனால் நம்மகிட்ட ஒரே ஒரு ஸ்டேர் மட்டும்தான் இருக்குது. அதில் இப்படி ஸ்டோன் வச்சு உடச்சிட்டு இங்கே ஒரு வாடை இங்கே ஒரு வாடை இப்படி ஒரு வாடை இது இப்படி ஒரு வாடை அவ்வளோதான். பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே. நம்ம இப்போ வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம். ஓகே. படியெல்லாம் சூப்பராக இருக்குது. எனக்கே ரொம்ப பிடிச்சி. அப்படியே நேரம் அப்படி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் கதவு தரடா. கதவு வேறு தர மாட்டேன். ஆனால் ஒன்றும் அங்கே கை போயிடுது. நேரம் வீட்டுக்கு போயிட்டு தூங்க முடியுதா? நைட் ஆகலையாம். சரி கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வீடு கட்டலாம். பாய்.